அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்கிற பேச்சே பசங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அடமண்ட்டாக இருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளை நம்ம அவங்களுடைய கெட்ட பழக்கத்துக்கெல்லாம் போகாமல் நல்வழிப்படுத்த நம்முடைய வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு சின்ன தீப வழிபாடு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். முன்னாடியெல்லாம் நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்ப நம்மளுடைய அம்மா அப்பாவாக இருக்கட்டும், நம்முடைய தாத்தா பாட்டியாவாக இருக்கட்டும், இல்லாட்டி வயசில் மூத்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து நல்லபடியாக நடந்துக்குவோம். ஏன் நம்ம யார் எவருனே தெரியாதவங்க கிட்ட கூட ரொம்ப அன்பாக பணிவாக மரியாதையாக பேசுவோம். ஆனால் இப்போ இருக்க காலத்தில் இருக்கிற நம்முடைய குழந்தைகள் நம்ம எப்படி தான் அவங்களுக்கு நல்ல விதங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுத்தா கூட, ஆனால் குழந்தைங்க யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பணிவாக நடந்துக்கணும், அன்பாக பேசணும், அந்த குணம் அவங்கக்கிட்ட வரவே மாட்டேங்குது. ஏன் வீட்டில் அம்மா அப்பா சொல்கிற பேச்சு கூட கூட சில குழந்தைங்களை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பெரியவங்க எது சொன்னாலும் எய்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே காதில் வாங்கிக்கிறதே கிடையாது. அதையும் மீறி நம்ம அவங்கள ஸ்கூலில் டீச்சர்ஸுங்களாம் ரொம்ப கண்டிப்பாக ஏதாச்சும் சொன்னாங்கன்னா, அல்லாட்டி வீட்டில் பேரண்ட்ஸே நம்ம ஏதாச்சும் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பசங்கள்லாம் இப்போ இருக்க குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்லி பயமுறுத்துகிறாங்க. ஏன்னா இந்த குழந்தைங்க இப்போ இருக்கிற குழந்தைங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அம்மா அப்பா கிட்ட ரொம்ப கோபத்தை காமிக்கிறாங்க. நாங்களும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறோம் மேடம், ஆனால் சில குழந்தைங்கள் நல்லபடியாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அன்பால் சொல்லி என்ன எல்லாமே செஞ்சு தரோம், ஆனாலும் குழந்தைங்களை மாற்றவே முடியல அப்படின்ட்டு எத்தனையோ பேரண்ட்ஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்படிப்பட்ட நம்முடைய குழந்தைங்களை ஆரம்பத்திலே நம்ம அவங்களுடைய கெட்ட பழக்கத்தை இந்த ஒரு கேரக்டரை நம்ம மாற்றி நம்ம நிப்பாட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் அவங்களுடைய எதிர்காலமானது ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்குங்க. ஏன் நம்ம பேரண்ட்ஸ் கண்டிப்பாக இல்லாமல் இருந்தால் கூட குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற இடத்துலலாம் டீச்சர்ஸுங்களுக்கு பயந்து நடந்துக்குவாங்க. ஏன்னா முன்னாடி இருந்த டீச்சர்ஸுங்க கிட்டலாம் நம்ம எவ்வளோ அடி வாங்கியிருப்போம். ஆனால் இப்போ இருக்க டீச்சர்ஸுங்க கிட்ட குழந்தைங்கலாம் எய்த்து பேசுகிறது, கேலி பண்ணுறது, அப்படிப்பட்ட சூழல் நிறைய இருக்குது. இதுக்கு நம்ம குழந்தைங்கள மட்டும் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்கள சுற்றி ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா 1000 கெட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்க சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குதோ இல்லையோ, கெட்ட விஷயங்கள் அதிக அளவில் அவங்க கண்ணில் படுது. அப்படிப்பட்ட நம்முடைய குழந்தைகளை நம்ம எப்படியாச்சும் மாற்றணும், இந்த ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்க, அதாவது வேலைக்கு போகிற பசங்களாக இருக்கலாம், இல்லாட்டி கல்யாணமான பிள்ளைங்களாக கூட இருக்கலாம். அவங்க ஒரு தப்பான ஒரு இதுக்கு போகிறாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணலாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தீப வழிபாடு. எப்படி ஒரு விளக்கு ஒரு வீட்டில் ஏற்றுனா அது இருளெல்லாம் போய் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குதோ, அதே மாதிரி தாங்க நம்ம ஏற்ற போகின்ற இந்த ஒரு தீபம் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்முடைய குழந்தைகளோட மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் போய் அவங்கள நல்லபடியாக மாறி அவங்களுக்கு அறிவாக இருக்கட்டும், ஒழுக்கமாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு எண்ணங்களை அவங்க மனசில் அதிகமாக்கும். அப்படிப்பட்ட பல மாற்றங்களை தரக்கூடிய இந்த தீபம், இது வேறு எதுவுமே இல்லைங்க, கற்றாழை தீபம். நம்ம கற்றாழை வைத்து நம்ம செய்ய போகின்ற ஒரு தீபம். இது மிக மிக ரொம்ப ஒரு அற்புத பலன்கள் கொடுக்க தீபம். இந்த கற்றாழை தீபமானது எப்படி ஏற்றுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த தீபம் ஏற்றுறதுக்கு உங்களுக்கு 2 அகல் விளக்கு வேணும். உங்கள்கிட்ட வீட்டில் ஏற்கனவே எங்ககிட்ட இருக்குமா அப்படின்னா நீங்கள் பரவாயில்ல, இல்லை புதுசாக உங்களுக்கு வாங்க முடியும்னா நீங்கள் புதுசாக வாங்கிக்கலாம், இல்லாட்டி பழசெல்லாம் நல்லா கழுகி சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு தாம்பூல தட்டு. எப்போயுமே சுவாமிக்கு இந்த பூஜைக்குன்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு இதாக இருந்தாலும் இதுக்கு பித்தளை தாம்பூலம் தான் வேணும். நீங்கள் சில்வர் தட்டு அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பித்தளை தாம்பூலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் இது பண்ணிடணும். அதே மாதிரி இந்த 2 அகல் விளக்கு அதுலேயும் மஞ்சள் வச்சு பொட்டு வச்சு நம்ம நல்லா அதுக்கு சுத்தமான எண்ணெய், நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அப்படி இல்லை எங்ககிட்ட நெய் இருக்குமா அப்படின்னா நல்லெண்ணெய் அல்லது நெய், இது 2ல் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம். என்ன பூ இருக்கோ அது வச்சுக்கலாம், இவ்வளோதான். இப்போ இந்த 2 தீபத்துக்கு இதுக்கு என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா, கற்றாழை ஒரே ஒரு பீஸ் மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த அகல் விளக்குக்கு 2க்குமே நடுவில் அந்த ஒரு கற்றாழையை வச்சிடணும். இவ்வளோதான் பண்ணிவிட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கணும். தீபம் ஏற்றுக்கிறப்ப ஒரு விளக்கானது கிழக்கு திசை நோக்கி ஏற்றணும், இன்னொரு விளக்கு
வடக்கு திசை நோக்கி ஏற்றணும். இதை மட்டும் நீங்கள் மறந்துடாமல் நீங்கள் பண்ணணும். எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் கிழக்கு இல்லாட்டி வடக்கு நோக்கி ஏற்றணும். ஆனால் இந்த ஒரு தீபம் மட்டும் ஒரு விளக்கானது கிழக்கு நோக்கிட்டும் இன்னொரு விளக்கு வந்து வடக்கு பார்த்தும் அப்படி பார்த்து நீங்கள் தீபம் ஏற்றணுங்க. இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றினோன்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அதாவது உங்களுடைய மகன் அல்லது மகள் நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்கணும், அவங்க அதாவது சொல்கிற வார்த்தைகளை காது கொடுத்து கேட்கணும், அவங்க நல்லபடியாக வளரணும், வாழ்க்கையில் எந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ஒரு ரொம்ப நம்பிக்கையோடு அந்த தீபத்தை ஏற்றணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீபமானது மொத்தம் 11 நாட்கள் நீங்கள் கரெக்டாக தொடர்ந்து 11 நாட்கள் நீங்கள் பண்ணணும். பெண்களுக்கான அந்த மாத விளக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுடைய நேரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி 11 நாள் கண்டினியூஸாக, இப்போ காலையில் தான் ஏற்ற ஆரம்பிக்கிறீங்கன்னா காலையில் 11 நாள் ஏற்றணும், இல்லை மாலையில் ஏற்றுறீங்கன்னா மாலையில் 11 நாள் ஏற்றணும். அப்படி இல்லாட்டி 11 இப்போ எங்களுக்கு 11 நாள் கண்டினியூஸாக பண்ண முடியலம்மா அப்படின்னா 11 வாரத்தில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கலாம், வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு நாள் நீங்கள் ஆரம்பிங்க. 11 வாரம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைனா அதே செவ்வாய்க்கிழமை 11 வாரம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். இல்லாட்டி இந்த 11 நாட்கள் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னு கேட்டால் 11 நாட்கள், 11 வாரமாக இருக்கலாம், 11 நாட்களாக இருக்கலாம், இல்லை எதுவாக இருந்தாலுமே கண்டினியூஸாக ஒரு நாள் கூட நமக்கு இடையில நீங்கள் நிற்கக்கூடாது. கண்டினியூஸாக நீங்கள் 11 நாட்களும் தொடர்ந்து ஏற்றணும். அப்படி நீங்கள் தீபத்தை ஏற்றுறப்ப நிச்சயம் உங்களுடைய பிள்ளைங்களோட அந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கண்டிப்பாக வித்தியாசம் தெரியுங்க. இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதில் நிறைய பேருக்கு டவுட் வரலாம், நம்ம டெய்லி அந்த கற்றாழை வைக்கிறோம், அதை மாற்றணுமான்னு கேட்டால் டெய்லி அந்த கற்றாழை வேறு பீஸாக வைக்கணும். அந்த நம்ம முந்தின நாள் நம்ம பண்ணியிருக்க அந்த தீபத்தோட அந்த கற்றாழை இருக்குது பார்த்திங்களா, பழைய கற்றாழையை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல இல்லாட்டி செடியில் நீங்கள் தூக்கி பக்கத்தில் அங்கே எடுத்து வச்சுட்டு நீங்கள் புதுசாக இன்னொரு பீஸ் கட் பண்ணி இதே மாதிரி பண்ணணும். அதே மாதிரி சுவாமிக்கு வந்து டெய்லி விளக்கெல்லாம் கழுகி சுத்தப்படுத்தணுமானா விளக்கெல்லாம் கழுகி இதே மாதிரி புதுசாக பஞ்சுத்திரி போட்டு அதே மாதிரி மஞ்சள் போட்டு இதெல்லாமே வச்சு நீங்கள் டெய்லி எப்படி இப்படி புதுசாக நம்ம ஒரு தீபம் ஏற்றுறோமோ அதே மாதிரி 11 நாட்களும் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணணுங்க. இந்த வழிபாடானது ரொம்ப ரொம்ப நிறைய மாற்றங்கள் உங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். அவங்களோட எதிர்காலமானது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். இந்த வழிபாடோடு சேர்த்து நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு எப்பயுமே ரொம்ப முக்கியம். அதாவது எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம், துர்க்கையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அந்த மாதிரி பெண் தெய்வ வழிபாடை நீங்கள் வந்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக கேட்டு பாருங்களேன். உங்களுடைய குழந்தைகளோட நலனுக்காக நிச்சயம் அந்த குழந்தைங்களோட மனசில் அவங்களுடைய கேரக்டரில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நம்பிக்கையோடு இந்த பரிகாரங்களை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். அந்த புண்ணியங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும். நம்ம மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.